என்னடா வரும்போது இடிக்குது? நல்ல சவுனுங்க. அக்கா வாடா தம்பி, சௌக்கியமா இருக்கியா? சௌகரியத்துக்கு என்ன குறைச்சலு? என்னமோ தம்பி, என் மக சமந்த நேரம் நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போற. அவ யோகக்காரி தான்ப்பா. சும்மா ஒரு வேலை இருந்தது இந்த பக்கம் வந்துட்டு போறேன். காவிரியோட ஒயிட்டான கை வெயிட்டா இருக்கணுமேன்றதுக்காக 2 வளையல் வாங்கிட்டு வந்தேன். இடாத சிம்பிளா வயிற வளையல். காவேரி, உன் மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு வந்து பாருடி. சீக்கிரம் வாடி. இத வர ஏமா கத்துற? இந்த பாரு, சனியை முடிச்ச அந்த கண்ணாடி வளையல கழட்டி விட்டு மாமா கொடுத்த அந்த வைர வளையல போட்டுக்க. போட்டுக்கோமா, போட்டுக்கோ. என்னடி கையில ரத்தம்? அது வந்துமா வளையல கழட்டினேனா அது கீறிடுச்சு. ஐயோ, இவ்வளவு ரத்தம் சொதன்னு வேஸ்ட் ஆகலாமா? வா டாக்டர் போலாம். வேண்டாப்பா, பஞ்சபத்து போட்டா சரியா போகும். போடி போடி உள்ள. தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றேன். ஐயா, நான் அப்பவே சொன்னேன் பச்சை கிளியோட பார்வை பக்கத்து வீட்டுல இருக்குன்னு. நீங்க அளவு காத்து கிளியா ஆயிடாதீங்க. டேய், நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்லடா. அக்கா, பொண்ண போத்தி வளன்னு சொல்லுவாங்க, நீ பார்த்து வள. வரட்டா? ஐயா என்ன சொன்னாங்கன்னு புரியுது இல்ல? கோடு கிடிச்சா போதாது, நான் ரோடே போட்ட மாட்டேன். போட இந்த பக்கம் வரது என்னது? மஞ்சளா? ஆமா. அம்மா மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு போயா. சரியான பொறுக்கி பசங்க. தேங்க்ஸ். அங்க வருது பாரு, அதுக்கிட்ட கேளு கேளு. ஐயோ லட்டு. அப்பா, கண்ணை பத்தியா? கண்ணை பத்தியா ஜோலிக்குதுடா கண்ணு அப்படியா? ஆமாடா, குட்டி ஷோக்கா இருக்கடா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? ஆமா. அதான் தரிசனம் பிரமாதமா இருக்கு. அது சரி, நீ குளிச்சுட்டு வந்தியா? ஓ, நல்லா குளிச்சனே. அதான் பெத்த அப்படிதான் வருவா, கவலைப்படா. சதா இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. சும்மா கொண்டங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் கிண்டல் பண்றாங்கனா கோவில்ல நிம்மதியா சாமி கும்பிட முடியல. கவனி மாமா.
நீங்க ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இந்த நேரத்துல தனியாகமா போயிட்டு வரேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. கடைசி பஸ்ஸை தவற விட்டுட்டேன். இப்ப எங்க போகணும்? தாரனூர் போகணுங்க. இனிமே நாட்டுல ஒவ்வொரு பொண்ணும் கத்தியோ துப்பாக்கியோ வச்சிருந்தாதான் மானத்தோடு நடமாட முடியும் போல இருக்கு. சரி வாமா. செம்ப கொடு, பக்கத்துல வா. வாக்கண்ணா, வாக்கண்ணா. உங்க அப்பா வந்தா என்ன? உங்க என்னடா நீங்க மட்டும் சித்தமா கறந்துருவீங்களா? என்னது? யார பார்த்து சொன்ன? கண்ணை கட்டிக்கிட்டே கரெக்டா பாலை கறப்பேன். கண்ணை கட்டிட்டு கறந்துருவீங்களாக்கா? நீ எந்திரி, நானே கண்ணை கட்டிட்டு கறக்குறேன் பாரு. இருங்க, நான் கட்டி விடுறேன். கட்டிவிட்டேன். இங்க மாட்டு மாடு இங்க இருக்கு. சத்தம் கேக்குது. மாடு கண்ணுக்குட்டி முத்தம் கொடுக்கணும். கோய் குடுக்கட்டும் குடுக்கட்டும், நல்லா குடுக்கட்டும். யாருண்ட விளையாடுற? போடா. ஏனுங்க, இந்தங்க. ராஜா, முன்ன மாதிரி காவேரி கிட்ட அடிக்கடி பேசி பழகாதரா. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்பா? நாளைக்கு இன்னொருத்தர் கட்டி கொடுக்க போற பொண்ணு இல்லையா? அவளை கட்டிக்க போறேன்னு நான் தானப்பா. அது எப்படி முடியும்? நம்ம ஜாதி என்ன, அவங்க ஜாதி என்ன? பைத்தியக்கார பையில. இந்த பாருங்கப்பா, ஜாதி பத்தியில ஏன்டா பேசாங்க? ஜாதி வித்தியாசம் பார்த்தா அவங்க சொந்த கொண்டாண்டீங்க. அவங்க என்ன மருமகன்னு நீங்க அவளை மருமகளை முளைச்சு கூப்பிட்டீங்க. அதெல்லாம் உதட்டளவுக்கு சொல்ற உறவு முறைடா. நீங்க உதட்டளவு பேசுற அந்த உறவு முறை எங்க மனசுல என்ன உணர்வு உண்டு பண்ணுங்கிறத கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? சின்ன பிள்ளைந்து முறை வச்சு கூப்பிட்டது எங்க மனசுல பசுமரத்து ஆறு கூட பயஞ்சிருச்சு. என்னடா புரியாம பேசுற? ஏத்து வீட்டுக்காரன் நானே அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டுக்கிறோம். அதுக்கோசரம் நம்ம சொத்துல பங்கு கேட்டா கொடுத்துருமாடா? அது பொருளுப்பா, கொடுக்கலாம் வாங்கலாம். ஆனா மனசு கொடுத்தா கொடுத்ததுதான். நீ சொல்ற மாதிரி யாரா நினைப்பா? நான் நினைக்கிற மாதிரி தான் நாட்டுல ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றது இல்ல, நான் சொல்றேன். நீ இப்ப முடிவு என்ன வேணா சொல்ற? கட்டிக்கிட்டா காவேரி தான் கட்டிக்குவேன். இதான் என் முடிவு. இதை யாராலையும் மாத்த முடியாது. கேட்டையாடி முள்ள சொல்லிட்டு போறத? அவன் சொல்றதுல நியாயம் இருக்க மாதிரி தெரியுதுங்க. என்ன சொன்ன? அட ஏங்க நீங்க ஒரு பக்கம், நீங்க கேட்டதுக்கு நான் சொன்னேன். எனக்கு என்னத்துக்கு வம்பு? காவேரி இங்க வா. ஏன் என்ன கூப்பிட்டீங்க? உன்னை கூப்பிடலமா, யானை பேரு காவேரி, அத கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி. நிலுவுல நான் வரதுக்குள்ள குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டியா? அவ்வளவு அவசரமா? இந்த தண்ணியை நீ எப்படி குடிக்கிறேன்னு பாக்குறேன். என்னங்க நீங்க? நானே குழம்பு போயிருக்கேன், நீங்க வேற தண்ணியில சோப்பு போட்டு குழப்பிட்டீங்களே. ஏய், உனக்கு என்ன குழப்பம்? எங்க அம்மா உங்க கூட பழக கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. எங்க நம்மள பிரிச்சிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத. எங்க வீட்டுல தான் சொன்னாங்க, இந்த தென்னை மரத்துல மாங்காய் காய்ச்சால் காய்க்கலாம், ஆனா நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. திரும்பவும் என்ன அவ்வளவு தூரம் நடந்து போய் தண்ணி எடுக்க வச்சிட்டீங்களே. ஏன் நடக்கிற? எம்ஜிஆர் நமக்காதான் டபுள்ஸ் போலான்னு சட்டம் போட்டுக்காரு. ஏறிக்க. டேய், எங்கடா போற? பள்ளிக்கூடத்துக்கு போறேன் சின்னம்மா. நீ படிச்சு பெரிய கலெக்டர் வேலைக்கு போற. முகரைய பாரு முகரைய. ஏதாவது வேலைக்கு போனாலும் 2 ரூபாய் காசு கிடைக்கும். போய் ஒழுங்கா வேலை பாரு. இல்ல சின்னம்மா, நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன். நான் சொல்றேன், நீ இது தப்பு. சாயந்தரம் காசு இல்லாம வந்து பாரு, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். பிள்ளையாரப்பா, எனக்கு படிக்கணும்னு ஆசை. எங்க சின்னம்மா வேலைக்கு போய் பணம் கொண்டான்னு அடிக்குது. எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா என்ன படிக்க வச்சிருப்பாங்க. இது மாதிரி தினமும் படம் தருவியா? சாப்பிட்டாச்சா? இனிமேதான். இருங்க, மீன் குழம்பு வச்சிருக்கேன், கொண்டாரேன். சீக்கிரம் கொண்டா. அம்மா, குழம்பு தோத. உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு வச்சிருக்கேங்க அண்ணே, ஊத்திக்க. அம்மா, சாப்பாட்டு நெல்லோ கல்லோ இருக்க மாதிரி தெரியுது. சரி சரி. வா காவேரி, வா வா வா. கையில என்ன?
உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன். அடடடடா, என்ன சமத்தி என்ற மருமவளுக்கு இன்னைக்கு அத்தை விரதம் தெரிஞ்சே கொண்டாந்துருக்கியே. அடியே கள்ளி, நீ யாருக்கு கொண்டாந்துருக்கன்னு எனக்கு தெரியாதா? உன்ற கையாலே அவனுக்கு ஊத்து. இப்ப நெல்லோ கல்லோ இருக்காதே. எங்க அம்மா வந்து தேடுவாங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. பசி ரொம்ப தான் இருந்துச்சு, நீ பக்கத்துல வந்ததும் மறந்து போயிடுச்சு. பரவாயில்லையே, அப்போ நாம குடும்பம் நடத்த பணம் அதிகம் தேவைப்படாது. ஏய், என்ன சொல்ற? பின்னென்ன, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்க பக்கத்துல இருப்பேன். நான் உங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு பசி எடுக்காது. செலவில்ல பாருங்க. ஏது என்னை பட்டினியை போட்டுற போல இருக்கு. ரொம்ப குடும்பம். அத்தை